ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இனி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான். பட் ஊரும் பேரும் அது இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு சில விஷயத்த மொத்தம் நான் மாற்றி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் மாத்திரன்னு தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்ற அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்ததாக நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சம்பவம் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம். நம்ம தமிழ்நாட்டில தான் நடந்ததாகவும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்க நம்ம டீட்டெயிலாவும் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வள்ளியூர் டோல் பிளாஸா தான் ஆரம்பிக்குது. இந்த டோல் பிளாஸாவில் மாயா அப்புறம் வந்து தினேஷ் 2 பேரும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுவும் நைட் டைமில். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து மாயா வந்து தினேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரே டயர் ஸ்மெல்லாக அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால தான் வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு தினேஷும் வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை சுற்றி வந்து ஒரு துண்டை சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. வந்து நேராக வந்து மாயாவை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ ரதி தானே? நீ ரதி இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்குறாரு. மாயா வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அவர் கையில் இருக்கிற ஒரு கத்தி எடுத்து மாயா வெட்ட வராரு. வெட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருந்த போலீஸ் வந்து சடனாக அவரை பார்த்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் கேட்குறாரு, அவர் ரஜின்னு சொல்கிறாரு, அப்படின்னா என்ன உன் பேர் ரஜியான்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. அப்போ நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தினேஷும் மாயா கூட அவர் வீட்டுக்கும் போகிறாரு. அப்படி போகும்போது மாயா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு லாக்கர்லேருந்து ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ ஒரு குரூப் ஃபோட்டோவாக இருக்குது. அந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மாயா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாயா முகத்தை வந்து ரவுண்ட் பண்ண மாதிரி மேலே ரஜின்னு சொல்லி தமிழ் எழுதியிருக்கு. இதை வந்து தினேஷும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு, "நீ ரதி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா, அப்போ இந்த பொண்ணு மேலே வந்து ரதின்னு எழுதியிருக்கேன். இந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பார்த்து கேட்குறாரு. அப்போ மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, "அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே தினேஷ்க்கு வந்து தூக்கி வாரி போடுது. "ஏண்டி இப்போ தான் சொன்னேன் நீ யாருன்னு, அந்த பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதை காட்டுறேன் போது, இல்லை எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, அதனால தான் நான் எடுத்து பார்த்தேன். இப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக எங்கள் அத்தை தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. எங்கள் அத்தை தான் எனக்கு இந்த பேரும் வச்சாங்க" அப்படின்ற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த இறக்கும்போது அவர் ஒரு ஊர் பேரை சொல்கிறாரு. அந்த ஊர்லேருந்து தான் வந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த ஊர் பேர் வந்து நீங்கள் ஏதாவது ஊரை வச்சுக்கிங்க. ஸோ அந்த ஊர் பேரை வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. எந்த பேராக மென்ஷன் பண்ணால் தப்பாக போயிடும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, "தினேஷ் வா நம்ம அந்த ஊருக்கு போய் பார்ப்போம். அந்த ஊருக்கு போய் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது தெரிய வரோம்ல" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ பின்னாடியே வந்து ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கு. அந்த அட்ரஸ்லேயே அந்த ஊர் பேரும் எழுதியிருக்கு. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட வீடுன்ற மாதிரி தான் மாயாவும் சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட தினேஷ் என்ன சொன்னால், "அந்த ஊருக்கு போய் அந்த வீடு இருக்கான்னு பார்ப்போம். அந்த வீடு இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டா கூட இவ்வளோ நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல" அப்படின்ற மாதிரி மாயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, "சின்ன வயசுல அந்த ஊருக்குள்ளே போனதே கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் அந்த ஊர்லேருந்து அந்த வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை என்னோட பேரையும் மாற்றிட்டாங்க" அப்படின்ற மாதிரி தான் மாயா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே மாயா தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, "அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம அந்த ஊருக்கு போகலான்னு" சொல்லிட்டு இவங்க கிளம்பி அந்த ஊருக்கும் போகிறாங்க. அந்த ஊர் கரெக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு ஊராக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த ஊர் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலைவாழ் கிராமம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த ஊருக்குள்ளே இவங்க போகும்போதே வந்து ஒரு சாவு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்க்க வந்துட்டுருக்கு. இவங்க அந்த சாவை தாண்டி தான் போகிறாங்க. அந்த சாவுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து மாயாவையும் தினேஷையும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்கன்னு இவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அப்படியே அங்கே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வாசல்லையும் இந்த மரத்தாலான குழந்தைங்கள தொட்டியில் வந்து வச்சிருக்கிறத வந்து மாயாவும் பார்க்குறாங்க, தினேஷும் பார்க்குறாங்க. இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் அந்த ஊரில் வந்து ஒருத்தவங்க வீடை பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடை பெருக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை காட்டி அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து அவங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க. பயந்ததுக்கப்புறம், "ரஜி நீயா, நீ இன்னும் வீடே இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, "ஏய் நான் தாண்டி காமாட்சி, எனக்கு உனக்கு அடையாளம் தெரியலையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு அடையாளம் தெரியலன்னு." "நீ ஏன் இந்த ஊருக்குள்ளே வந்த? நீ இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாதானே உங்கள் அப்பா அவ்வளோ விஷயம் பண்ணார். உங்கள் அப்பா பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஊருக்குள்ளே. நீ இந்த ஊருக்குள்ளே இருக்கிறதுன்னு தெரிஞ்சனால உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. நீ ஒழுங்காக கிளம்பி போயிரு" அப்படின்ற மாதிரி மாயா பார்த்து அவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு கேட்கும்போது, "நீ வா உனக்கு நான் விஷயத்த சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து ஒரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மாயாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்றாருன்னா, அவரோட வேலையே என்னன்னா, இந்த திருவிழாலாம் கூத்து கட்டுவாங்கல்ல, கூத்து கட்டும்போது இந்த பப்பட் ஷோன்னு பண்ணுவாங்க. இந்த பொம்மலாட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரி பொம்மலாட்டம் பண்ணுறது தான் வந்து அவரோட வேலையே. அவர் வந்து ஊர் ஊரா போய் அத பண்ணிட்டு வருவாரு. ஆனா, அவருக்கு சொத்து எவ்வளோ இருந்தாலும் அவருக்கு இந்த விஷயம் தான் அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுனால இத அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் மேலயே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஊர்ல ஒரு தலைவர் இருந்திருக்காரு. அந்த தலைவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து கள்ள தொடர்பு இருக்கிற மாரி அந்த ஊருக்குறவங்க எல்லாருமே பேசுறாங்க. அந்த டைம் தான் அவங்க ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஸோ பிரெக்னன்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே அவங்க குழந்தையும் பொறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோல் ஃபுல்லா ஒரு வியாதி இருக்கு. இந்த வியாதிய அவரு பார்த்தோனே இத எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அவரு நெறைய வைத்தியர்கிட்டலாம் போயிருக்காரு. எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு சரியா வரல. ஒரு கட்டத்தில அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மாந்திரீகர்கிட்ட போறாரு. அந்த மாந்திரீகர பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அந்த மாந்திரீகர் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைய வச்சு ஒரு சில பூஜைலாம் பண்றாங்க. அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த குழந்தை உனக்கு பொறந்த குழந்தையே கிடையாது. ஸோ நீ வந்து இத வேற விஷயமா தான் நீ அணுகணும்னு சொன்னோனே, இவரு உடைஞ்சு போயிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவரு வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது நம்ம குழந்தைன்னு நெனச்சோம். நம்ம குழந்தை இல்லன்னு சொல்றாரே! என்ன பண்றது தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான், அவங்க ஒய்ஃப் வீட்டுக்குள்ளேயும் வராங்க. அவங்க ஒய்ஃப பார்த்து, "இந்த குழந்தை யாரோட குழந்தை? உண்மைய சொல்லு" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃப் உண்மைய ஒத்துக்கிறாங்க. இத கேள்விப்பட்டோனே இவருக்கு கோவம் வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள அடிச்சு அங்கேயே கொன்னுடுறாரு. அப்படி கொன்னவரு என்ன செய்றாருன்னா, இப்ப இருக்கிற மாரி சிமெண்ட் தரை கிடையாது. அப்பலாம் வந்து மண் தரை தானே இருக்கும். அவங்க வீட்லயும் மண் தரை தான் இருந்திருக்கு. அந்த மண் தரைய வந்து நல்லா டீட்டெயிலா பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலேயே அவங்க போட்டு புதைக்க செஞ்சிருக்காரு. புதைச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தடயமே தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காரு. மறைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அந்த மாந்திரிகர்கிட்ட ஒரு 2 நாள் கழிச்சு போறாரு. போய் என் குழந்தைய எப்படின்னா காப்பாத்தணும். அதுக்கு எதனா வழி சொல்லுங்கன்ட்டு. அப்போ அந்த மாந்திரிகர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்க 3 வயசு இருக்கிற குழந்தைங்க 3 குழந்தைங்கள வந்து நீ கொன்னு அவங்களோட தோல் எடுத்து, அந்த தோல் மூலியமா நீ பொம்மை செய்யணும். அந்த பொம்மைய செஞ்சு, அந்த பொம்மைய வச்சு நீ ஒரு சில மாந்திரீகமான விஷயங்கள்லாம் நீ பண்ணணும். பண்ணினா உன் குழந்தைக்கு சரியாயிரும்னு சொல்றாங்க. இவரும் வேற வழி தெரியாம அவங்க சொன்ன மாரி செஞ்சுடுறாரு. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு உடம்பு சரியாயிருது. இவங்களுக்கு உடம்பு சரியாகி கொஞ்ச நாள்ல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து அவங்க அத்தைக்கிட்ட குடுத்து வளர்க்க சொல்லிடுறாரு. அவங்க அத்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பூர்வீக வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்கவும் ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த நடுவுல தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல பொறக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து தோல்ல அந்த மாரி வியாதி வர மாரி வந்து பொறக்குது. இது பொறந்த உடனே வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு அப்படி இருந்துச்சு. இவங்க எப்படி குணப்படுத்துனாங்கன்னு தெரியல. இவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டலாம் வந்து கேட்கறாங்க. ஆனா இவர் அந்த ஊர்ல இருக்கிற 3 குழந்தைய கொன்னது வந்து யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தைங்க காணாம போயிடுச்சு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. அதான் காட்டு மிருகம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இத சொல்லவே இல்ல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்ல பொறக்கிற குழந்தைங்க எல்லாமே அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இவரு என்ன செய்றாருன்னா, அந்த ஊர விட்டு வெளியில போயிடலான்னு சொல்லிட்டு, ஊர விட்டு வெளியிலயும் போறாரு. அப்படி போனவரு அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்ட மாயா வந்து, "சரி இப்படி சொல்றியே, இது எப்படி உனக்கு தெரியும்னு?" கேட்கும்போது, ஒரு சாம கோண்டாங்கி வந்து அந்த ஊருக்குள்ள வந்திருக்காரு. அப்படி வந்தவர் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இது சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு காணா போன அந்த ரதி இருக்குல்ல, அந்த பொண்ண நீங்க கொண்டு வந்து ஊர் முச்சந்தில வச்சு நீங்க நரபலி குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். இல்லன்னா தீராது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அத்தை தான் என்ன பண்றாங்கன்னா, மாயாக்கு ரதின்ற பேர மாயான்னு மாத்தி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஊர்ல கொண்டு போய் வளர்க்கவும் செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவங்க அத்தை இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் இவங்க ஹாஸ்டல்ல தான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால படிக்க முடியல அப்படின்றதுக்காக தான் வந்து கிடைச்ச வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் தினேஷும் அவங்களுக்கு பழக்கமா இருக்காங்க. இத காமாட்சி என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் நீ தான் வெளிய யார்ட்டயும் சொல்லிக்காத. நீ சும்மா இந்த வீட பார்க்க வந்த மாரி வான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொண்டு போய் அந்த வீட காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா, அந்த வீட்ல ஏகப்பட்ட பொம்மைகள் இந்த மாரி வந்து செவுத்துல தொங்கிட்டு இருக்கு. தொங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ல எதனா தடயம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடிட்டே இருக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு. அவரு வேற யாருமே கிடையாது. அந்த ஊர் தலைவர். அவரு வந்து என்ன சொன்னாரு, "நீங்க யாரு? எதுக்கு இங்கலாம் வந்திருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்லைங்க, இந்த மாரி வந்து வீடு இங்க விக்கிறதா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்க்கலான்னு வந்தோனே, இந்த வீடு யாருக்கும் விக்கிற மாரிலாம் இல்லைங்க. இந்த வீடு யாரும் வாங்கவும் வரமாட்டாங்க. ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பி போயிருங்க. வெளியூர்காரங்க யாரும் இந்த ஊர்ல நைட்டு தங்கக்கூடாது. தங்குனாங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து." அப்படின்ற மாரி சொல்றாரு. இவரு என்ன பண்ட்டாங்கன்னா, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் தங்கணும்னு" சொல்லிட்டு, உங்க காமாட்சியோட உதவி மூலியமா ஒருத்தவங்க வீட்ல போய் தங்குறாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது, மாயா மட்டும் தான் நைட் அங்க இருக்கிறாங்க. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிடுறாரு. தினேஷ் எங்க போனான்னு சொல்லிட்டு இவங்க நைட்டு முழுக்க தேடுறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. மறுநாள் காலைல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் ஓரத்திலேயே வந்து ஊர் எல்லையில வந்து ஒரு ஆறு ஒண்ணு போயிட்டுருக்கு. அந்த ஆறு கரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட உடம்பு வந்து இருக்கிறத வந்து சொல்றாங்க. யாரோட உடம்புன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அது வேற யாரோட உடம்பும் கிடையாது. காணா போன தினேஷோட உடம்பு தான். அவர் உடம்புல அந்த தோல் சுத்தமா இல்ல. தோல வந்து பிரிச்சு எடுத்த மாரி தான் இருக்கு. இத பார்த்தோனே மாயா வந்து மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே பேசிக்கிறாங்க.
வெளியூருக்காரங்க யாருன்னா வந்து இங்கே தங்கினா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும், இந்த பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா மாயாவை கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மிரட்டும் போது மாயா உண்மையை ஒத்துக்கிறாங்க, நான் தான் அது சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாயாவை அதே வாரத்தில் போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் திடீர்னு வந்து மேகம்லாம் பயங்கரமாக இருட்ட ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே பயங்கர மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது பேய் மலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒழிஞ்சிக்கிறாங்க. மாயா மட்டும் தான் அங்கே இருக்கிறாங்க. மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கேருந்து ரத்தம் அவங்க அடித்ததுனால ரத்தம் நிறைய வந்துட்டுருக்கு. இவங்க அங்கேருந்து ஒரு வீட்டோட திண்ணையில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக இவங்க பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு உருவம் ஒன்று வருது. அந்த உருவம் வந்துட்டு, உங்கள் அப்பா எங்கள் 3 பேரை தான் கொன்னாரு, எங்கள் 3 பேரோட ஆன்மா வந்து இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது அந்த தோலில் தான் இருக்குது, அந்த தோலை எப்படியான்னு எடுத்து அழிச்சுன்னா எங்களுக்கும் வந்து நிம்மதி கிடைக்கும், இந்த ஊரில் இருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. மாயா வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. ஒரு வழியாக வந்து அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அங்கங்கே கிராக் விட ஆரம்பிக்குது. கிராக் விட்டு அந்த வீடு அங்கேயே இடிஞ்சு விழுந்துருது. மாயா மட்டும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாயா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படியே ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி போனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி மூலிமா தான் அந்த கதையை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வசதிலாம் கிடையாது, மாட்டு வண்டி இது மூலிமா தான் போகணும். ஸோ அப்படி தான் இவங்க போனதாகவும் சொல்கிறாங்க. அப்படி போன மாட்டு வண்டிக்கார் வந்து இவங்க தான் ரதின்னு தெரிஞ்சதுனால இவங்கள பொண்ணு காட்டுக்குள்ளே போட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்படி காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து இவங்க உடம்ப தூக்கிட்டு போய் காணாப்புறம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இந்த ஸ்டோரியும் எனக்கு எந்த அளவுக்கும் தெரியாது. நீங்கள் யாராவது இந்த ஸ்டோரி பற்றி யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி சைடில் தான் இந்த ஸ்டோரி அதிகமாக வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு எந்த அளவுக்கு இது உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டோரி பார்க்குற உங்களுக்கு இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்க்கணுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் லென்த்தியாக ஸ்டோரி போட மாட்டேங்கிற, ஏன் ஷார்ட்டாக போடுறேன்ட்டு. எனக்கு இருக்கிற ஸ்டோரி இது தான், எனக்கு இப்படி தான் வருது, இப்படி வரதுனால இப்படி தான் போட முடியுது, வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு லாங்காக ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரக்கூடிய ஸ்டோரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், மறக்காம நம்ம சேனல் அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஸ்டேடியோ பாய்.